வணக்கம். உடம்பு சரியில்லாத யாரையாச்சும் பார்க்க போனோம்னா ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டு போனோமா, ஆறுதலா தேர்தலா 4 நல்ல வார்த்தை பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இருந்துட்டு கிளம்பணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படித்தான் எங்க மச்சானுக்கு காலில் அடிபட்டு சரியா கவனிக்காம காலையே எடுத்து போட்டாங்க. கடைசியில எங்க அக்கா ஒருத்தங்களுக்கு காய்ச்சல் வந்து அது டெங்குன்னு கண்டுபிடிக்கிறப்போ கை மீறி போச்சு, செத்தே போயிட்டாங்க. போ இது என்ன இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் வந்திருக்கிறீங்க? காசை புடுங்கறதுலயே குறியா இருப்பாங்க. எங்க சித்தி ஒருத்தங்களுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் மாத்தி கொடுத்துட்டாங்க. தப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணி கிட்னி வேலை செய்யாம இப்ப அவங்க ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலையறாங்க. எங்க அம்மாய்க்கு இதே மாதிரி ஒரு சின்ன கட்டி வந்து இந்த டாக்டருங்க சரியா கவனிக்காம அது பெரிய பிரச்சனையாகி படாத கஷ்டப்பட்டுருச்சு. இப்படி டிசைனா பயப்படுத்தி விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இதையெல்லாம் கேட்டு கண்டதையும் கற்பனை பண்ணி மனச குழப்பி உடம்பையும் இன்னும் கெடுத்துக்கிட்டு வீணாய் போகும் அந்த நோயாளியின் நொந்த மனசு. அதனால இனிமே யாரையாச்சும் உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்க போறப்போ இப்படியெல்லாம் எதிர்மறையா எதையாச்சும் உளறி கொட்டி கிளறி மூடாம எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். கண்டதையும் நினைச்சு மனச குழப்பிக்காதீங்க, கவலைப்படாதீங்கன்னு நம்ம திருவாயை திறந்து நம்பிக்கையா 4 நல்ல வார்த்தை பேசிட்டு வருவோமா. நன்றி. வாழ்க நலமுடன்.